அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. மரவள்ளி கிழங்கு கேக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்குது. இதை தோலை எடுத்துக்கிடுவோம். தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 4-5 பீஸாக வெட்டிக்கிறேன்னு. அப்போ துருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது துருவத்தை லேட்டாகும். கிழங்கு எல்லாத்தையும் துருவுறதுக்கு தான் லேட்டாகும். இப்போ எல்லா கிழங்குக்கும் தோல் எடுத்தாச்சு, வெட்டி வச்சிருக்குது. இப்போ காய் சீவிரத்தில் நம்ம துருவிக்கிறேன்னு. இதுக்கு ஒரு தேங்காயும் துருவி வச்சுக்கிறேன்னு. இப்போ எல்லா கிழங்கையும் துருவியாச்சு. இப்போ இந்த கிழங்குல அந்த தேங்காய் துருவலையும் போட்டு 1/2 டம்ளர் ரவையும் போட்டு கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ரவை ஊறணும், அதனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும். நம்ம தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் சீனியை பவுட்ரு பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. அந்த கிழங்குலையே போட்டு கலந்து விட்டுட்டு 2-3 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிறேன்னு. நல்லா வாசமாக இருக்கேன். நெய்யும் ஊற்றி கலந்து விட்டுட்டு நான் கரண்டை மண்ணில் வச்சு தான் நான் வேக வைக்க போகிறேன். இப்போ அந்த தட்டில் மட்டும் நெய்யை தடவிட்டு இந்த கிழங்க பூரா எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்கிறேன்னு. இது அடுப்புலேயும் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். மணலை சூடு பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வச்சு நம்ம கிழங்க வேக வச்சுக்கலாம். சூப்பராக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றி விட்டு எங்கே நல்லா லேசாக அமுக்கி விட்டுக்கிறேன்னு. ஒரு ஸ்பூனை வச்சு சமப்படுத்தி மேலே பாதாம் பிஸ்தா இருந்தால் போட்டுக்கிறலாம். நான் பிஸ்தா பருப்பு போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் லேசாக அமுக்கி விட்டுக்கிறேன்னு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அமுக்கியாச்சு. இப்போ கரண்டை வச்சு வேக வச்சுக்கிடுவோம். இது ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வெந்துடும். இப்போ வெந்துருச்சு, நல்லா ஆரவும் செஞ்சிருச்சு. இப்போ வெட்டி சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.